அனைவருக்கும் வணக்கம். இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவனின் அருள் உங்கள் கனவுகளை நினைவாக்கட்டும். இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம கேட்க போவது மேகா பாண்டிச்செல்வம் அவர்கள் எழுதிய விதி கட்டிய காதல் கதையின் 9வது அத்தியாயம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் ஆத்யா. இந்த கதையை தொடர்ச்சியாக கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாருங்கள் இன்றைய அத்தியாயத்திற்குள் நுழைவோம். அந்த சமயம்தான் தேவகி மெதுவாக விக்ரமை கூப்பிட்டார். விக்ரம் கண்ணா, ஒரு நிமிஷம் பூஜை அறைக்கு வா என்று. விக்ரம் சற்றே தயங்கி பின்பு சரி தேவகிமா என்று சொல்லிவிட்டு அவருடன் பூஜை அறைக்கு சென்றான். அங்கே தெய்வங்களின் முன் விளக்கின் ஒளியில் தேவகியின் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. அந்த சிரிப்போடு நேரடியாகவே அவர் கேட்டார், விக்ரம் கண்ணா, நீ மித்ராவா லவ் பண்றியா என்று. விக்ரம் ஒரு நொடி அதிர்ந்து போனான். என்ன சொல்ல என்று தெரியாமல். பின் மனதை தைரியப்படுத்தி சொன்னான், ஆமாமா, நான் மித்ராவை காதலிக்கிறேன். ஆனா இன்னும் அவகிட்ட இத சொல்லல என்று விக்ரம் சொன்னான். தேவிகாவின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. அவர் சிரித்து கொண்டே கேட்டார், இந்த விஷயம் சிவாஞ்சிக்கு தெரியுமா என்று. அதற்கு விக்ரம், தெரியுமா, முதல்ல என் காதலை பத்தி சொன்னதே சிவாஞ்சிட்ட தான் என்று விக்ரம் சொன்னான். அதை கேட்டதும் தேவிகாவின் குரல் இன்னும் மென்மையாக மாறியது. இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னாடி உன் காதல மித்ராவிடம் சொல்லு, அந்த காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் விக்ரமின் மனதுக்குள் ஒரு இதமாக இருந்தது. அவன் உடனே தேவிகாவின் கால்களை தொட்டு வணங்கினான். தேவிகா விக்ரமின் தலையை தடவி அன்போடு ஆசிர்வதித்தார். விஜய் பவ என்று. அந்த ஆசிர்வாதம் ஒரு தாயின் முழு மனதோடு வந்தது. பின் தேவிகா எல்லோரையும் பார்த்து சொன்னார், இன்னைக்கு திருக்கல்யாணம் பார்க்க நிறைய கூட்டம் வரும், அதனால எல்லாரும் சேர்ந்தே போங்க என்றார். பின்பு சிவாஞ்சியை பார்த்து தேவிகா கேட்டார், கண்ணா, உன் கார்ல இடம் இருக்கா? லக்ஷு இஷுவும் உங்க கூட அழைச்சிட்டு போக முடியுமா என்று அவர் கேட்டார். அதற்கு சிவாஞ்ச் உடனே சிரித்து கொண்டே சொன்னான், எந்த பிரச்சனையும் இல்ல ஆண்டி, நாங்க எல்லாம் சேர்ந்தே திருக்கல்யாணம் பார்க்க போறோம் என்றான். அதை கேட்ட தேவிகா மன நிறைவோடு சிரித்தார். சரி கண்ணா என்று அவர் சொன்னார். அடுத்த நிமிஷம் 3 ஆண்கள், சிவாஞ்ச், வாசு, விக்ரம், 3 பெண்கள், மித்ரா, லக்ஷ்மி, இஷிதா அனைவரும் சிவாஞ்சின் காரில் ஏறினார்கள். கார் மெதுவாக நகர ஆரம்பித்தது. அவர்கள் பயணம் ஒரு திருக்கல்யாணத்திற்கு மட்டுமில்லை, பல மனங்களின் காதல், விதி, கடந்த ஜென்ம ரகசியங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கப் போகும் ஒரு புனிதமான பயணம். கோயிலுக்கு அருகே வந்ததும் சிவாஞ்சின் கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டது. 6 பேரும் காரில் இருந்து இறங்கி மெதுவாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் இஷிதா என்று ஒரு குரல். இஷிதா அவளுடைய பெயரை கேட்டதும் நின்றாள். பின்பு திரும்பி பார்த்தாள். அங்கே அவள் வயதிலேயே இருக்கும் ஒரு இளைஞன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் மணிகண்டன். விக்ரம், வாசு, லக்ஷ்மி, மித்ரா அனைவரும் முன்னாடி நடந்து கொண்டிருந்ததால் இஷிதா நின்றதை அவர்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் சிவாஞ்ச் மட்டும் கவனித்தான். அவன் அங்கேயே நின்று இஷிதாவுடன் இருந்தான். மணிகண்டன் நேராக வந்து இஷிதாவை அணைத்து கொண்டான். இஷிதாவும் அவனை அன்போடு அணைத்தாள். அந்த காட்சி சிவாஞ்சின் மனசில் ஒரு எரிச்சலை உருவாக்கியது. ஏன் இந்த கோபம்? இஷிதா ஒரு பையனை அணைத்ததுக்கு எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? அது ஏன் என்று சிவாஞ்சுக்கே புரியவில்லை. பின்பு இஷிதா மணிகண்டனிடம் கேட்டாள், மணி, டெல்லியிலிருந்து எப்ப வந்த? மணிகண்டன் சிரித்து கொண்டே சொன்னான், நேத்துதான் மதுரைக்கு வந்தேன். பின்பு மணிகண்டன் இஷிதாவை பார்த்து கேட்டான், உன்கிட்ட ஸ்பெஷல் பாஸ் இருக்கா என்று. அதற்கு இஷிதா,
இல்ல மணி, என்கிட்ட இல்ல என்றாள். அதற்கு மணிகண்டன், பரவாயில்ல, என்கிட்ட ஃபேமிலி பாஸ் இருக்கு, நீ என் கூட வா என்றான். இஷிதா மணிகண்டனை பார்த்து சொன்னாள், நாங்க ஃப்ரெண்ட்ஸா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பார்க்க வந்திருக்கோம் என்றாள். அதற்கு மணிகண்டன், எத்தனை பேர் என்று கேட்டான். அதற்கு இஷிதா 6 பேர் என்று சொன்னாள். அதை கேட்ட மணிகண்டன், சரி, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க, நான் அங்கிள் கிட்ட ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் என்றான். அதற்கு இஷிதா, சரி, நாங்க என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றோம் என்றாள். மணிகண்டன் போனதும் இஷிதா சிவாஞ்சை பார்த்து கேட்டாள், நீங்க மித்ரா மற்றவர்களோட போலையா என்று. அதற்கு சிவாஞ்ச் மெதுவாக, நீ என்னோட வந்திருக்க, நான் உன்னை சேஃபா திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் என்றான். அதற்கு இஷிதா, லக்ஷ்மியும் மித்ராவும் உங்க கூட தான் வந்தாங்க, அப்புறம் ஏன் அவங்களோட போகல என்று அவள் கேட்டாள். அதற்கு சிவாஞ்ச் அமைதியாக, அவங்களோட வாசுவும் விக்ரமும் இருக்காங்க, நீ மட்டும்தான் இங்க தனியா இருந்த என்று சிவாஞ்ச் சொன்னான். இஷிதா பின்பு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இஷிதாவின் மனதுக்குள், சிவாஞ்ச் நான் நினைச்ச அளவுக்கு மோசமானவன் இல்ல போல. ஒருவேளை முதல் சந்திப்புல ஏற்பட்ட அந்த தவறான எண்ணமே எங்களை ஒருத்தர் வெறுக்க வச்சிருக்கும். உண்மையிலே நான் அவனை வெறுக்கிறேனா என்று இஷிதாவின் மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். அந்த குழப்பத்தோடே இஷிதாவும் சிவாஞ்சும் கோயிலை நோக்கி நடந்தார்கள். அப்பொழுது மல்லிகை பூ விற்கும் ஒரு பெண்மணி இஷிதாவை கூப்பிட்டாள். இஷுமா, முடியில பூ வைக்கலையா என்று அவர் கேட்டார். அப்பொழுதுதான் இஷிதாவுக்கு நினைவு வந்தது. அம்மா கொடுத்த மல்லிகை பூவை மேஜை மேல் வைத்து விட்டு வந்ததை அவனுக்கு நினைவு வந்தது. பின்பு இஷிதா அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாள், மறந்துட்டேங்கா, ஒரு முழம் மல்லிகைப்பூ கொடுங்க என்று இஷிதா கேட்டாள். அதை கேட்டவுடன் தான் இஷிதாவிற்கு ஒன்று நினைவு வந்தது. அவளுடைய வாலெட்டை காரிலேயே வைத்துவிட்டு வந்ததை. அந்த நிமிஷம் சிவாஞ்சுக்கும் அது நினைவு வந்தது. ஒரு வார்த்தையும் பேசாமல் சிவாஞ்ச் தன்னிச்சையாக பணத்தை எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்து விட்டான். இஷிதா எதுவும் சொல்ல முன்னாடியே பூக்காரி சிரித்து கொண்டே கேட்டார், யாருமா இந்த பையன் என்று. இஷிதா சற்று தயங்கி பின்பு சொன்னாள், அக்கா, இவர் ஒரு அத்தையின் பையன் என்று. சிவாஞ்ச் அந்த வார்த்தைகளை கேட்டதும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒன்று மெல்ல மாற ஆரம்பித்தது. அந்த பூ விற்கும் அக்கா இஷிதாவை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டார், ஓஹோ, மொறப்பையனா என்று. அந்த வார்த்தையை கேட்டதும் இஷிதா திடுக்கிட்டாள். பின்பு அவசரமாக, இல்லக்கா, என் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க என்று அவள் சொன்னாள். ஆனால் அந்த பூ விற்கும் பெண் சொன்ன வார்த்தைகளை கேட்ட சிவாஞ்சுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் உருவாகியது. ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த சந்தோஷத்தை சிவாஞ்ச் முகத்தில் 1% கூட காட்டிக்கொள்ளவில்லை. சரி இஷுமா என்று சொல்லிவிட்டு அந்த பூ விற்கும் அக்கா அங்கிருந்து போய்விட்டார். அதற்கு பிறகு சிவாஞ்சும் இஷிதாவும் மௌனமாக கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் கோயில் இருக்கும் திசையிலிருந்து ஒரு பெண்மணி இஷிதாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் உமா. பின்பு உமா இஷிதாவின் அருகே வந்ததும் இஷிதாவின் கையில் ஒரு குங்குமத்தை கொடுத்தார். இஷுமா, உங்க அம்மா என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, மீனாட்சி அம்மன் பாதத்துல 45 நாள் வச்சிருந்த குங்குமத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எல்லாம் உனக்காக தான். நீ உன்னோட வாழ்க்கை துணையை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிதான் அவங்க என்கிட்ட அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் இஷிதாவின் மனதை ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டது. இஷிதா அந்த குங்குமத்தை அவளுடைய இரு கைகளிலும் ஏந்தி அவளுடைய இரு கண்களிலும் ஒற்றி எடுத்தாள். அதை பார்த்ததும் உமா சிரித்தபடியே அங்கிருந்து நகர்ந்து விட்டார். சிவாஞ்சும் இஷிதாவும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு சாமியார் இஷிதாவை பார்த்து சொன்னார், என் தாயின் பெயரை தாங்கிய பெண்ணே, உன் விதி உன்னை உன் வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகும்.
நீ மறுத்தாலும் அந்த பாதையில் தான் உன்னை நிறுத்தும் என்றார். அந்த வார்த்தைகள் இஷிதாவை இழுத்தது போல அவள் அந்த சாமியாருக்கு அருகில் சென்றாள். சாமியார் மீண்டும் சொன்னார், இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். நீ உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் என்றார். அதை சொல்லி மஞ்சள் தடவிய ஒரு தேங்காயை அவளிடம் கொடுத்தார். அதன் மேலே சந்தனம் குங்குமம் வைக்கப்பட்டிருந்தது. பின்பு சாமியார் இஷிதாவை பார்த்து சொன்னார், இரு கைகளிலும் வாங்கிக்கொள் என்று. பின்பு இஷிதா தேங்காயை வாங்க போகும் பொழுது சாமியார் மீண்டும் சொன்னார், நீ வைத்திருக்கும் குங்குமத்தை இந்த நகரத்தின் அரசியாக இருக்கும் அம்மனின் இதயத்தை கவர்ந்த அந்த ஆண்டவனின் பெயரை தாங்கிய இந்த இளைஞனிடம் கொடு என்று அவர் கைகள் சிவாஞ்சை நோக்கி இருந்தது. எதையும் யோசிக்காமல் இஷிதா தன்னிச்சையாக குங்குமத்தை சிவாஞ்சின் கைகளில் வைத்தாள். சிவாஞ்ச் ஆச்சரியத்தோடு அதை வாங்கிக் கொண்டான். சாமியார் மீண்டும் சொன்னார், இந்த தேங்காயை எங்கும் கீழே வைக்க கூடாது, யாரிடமும் கொடுக்க கூடாது என்று. இன்று குங்குமத்தை கையாலோ தண்ணீராலோ துணியாலோ துடைக்க கூடாது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் இடத்திற்கு இந்த தேங்காயை கொண்டு செல், அதை அர்ச்சகரிடம் கொடு என்று அவர் சொல்லி முடித்தார். அதற்கு இஷிதா சரி சாமி என்று தலையசைத்தாள். பின்பு சாமியார் சிவாஞ்சி பார்த்து சொன்னார், இந்த பெண் கோயிலுக்குள் இந்த தேங்காயை பாதுகாப்பாக அர்ச்சகரிடம் கொடுக்கும் வரை நீதான் பொறுப்பு. இந்த தேங்காயோ இந்த பெண்ணோ எதுவும் நிலத்தில் விழக்கூடாது, இரண்டையும் நீதான் காக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். சிவாஞ்சுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் நான் இஷிதாவை காப்பாற்றணும் என்று அவன் யோசித்தான். ஆனால் அவன் அறியாமலே அவன் சரி என்று சொல்லிவிட்டான். பின்பு சாமியார் கடைசியாக, இந்த நகரத்தின் தாயும் அரசியுமாக இருக்கும் மீனாட்சி உங்கள் இருவருக்கும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை காட்டட்டும் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தைகளோடு சாமியார் அங்கிருந்து சென்று விட்டார். சிவாஞ்சும் இஷிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையில் ஒரு புதிய விதி மெல்ல எழுந்தது. சாமியார் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் இஷிதாவுக்கும் சிவாஞ்சுக்கும் முழுசாக புரியவில்லை என்றாலும் இருவரும் மனதினுள் ஒரு குழப்பம். அந்த தேங்காய், அந்த வார்த்தைகள், அந்த பொறுப்பு என்னவென்று புரியாமல் இருந்தாலும் அவர்கள் இருவரும் மௌனமாக கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். கோயிலின் நுழைவாயிலை அடைந்த போது வாசு, விக்ரம், மித்ரா, லக்ஷ்மி அங்கே நின்று இஷிதாவும் சிவாஞ்சுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மி, மித்ரா, விக்ரம் மூவரும் ஒரே நேரத்தில் இஷிதாவை பார்த்து கேட்டார்கள், இஷு, எதுக்கு இந்த தேங்காய கையில தூக்கிட்டு வர என்று. அதற்கு இஷிதா அமைதியாக சொன்னாள், ஒரு சாமியார் கொடுத்தார், கோயிலுக்குள் அர்ச்சகரிடம் கொடுக்க சொன்னார் என்றாள். அதற்கு லக்ஷ்மியும் மித்ராவும் ஏன் என்று கேட்டார்கள். இஷிதா சிரித்தபடியே எனக்கும் தெரியல என்றாள். அந்த நேரத்தில் மணிகண்டன் ஸ்பெஷல் பாஸ்களோடு அங்கே வந்தான். அவன் நேராக இஷிதாவையும் லக்ஷ்மியையும் நோக்கி வந்தான். மணிகண்டன் இஷிதாவை முன்பே பார்த்திருந்ததால் அவன் லக்ஷ்மியிடம் சென்று அவளை அணைத்தபடியே, லக்ஷு எப்படி இருக்க என்று கேட்டான். அந்த காட்சியை பார்த்ததும் வாசுவின் முகம் சிவப்பாக மாறியது. கோபமும் பொறாமையும் அவனுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. லக்ஷ்மியும் மணிகண்டனை அணைத்தபடியே, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன் என்று மணிகண்டன் சிரித்தபடியே சொன்னான். பிறகு மணிகண்டன் இஷிதாவை பார்த்து, இஷு, இந்த தேங்காயை ஏன் கையிலேயே வச்சிருக்க என்று கேட்டான். இந்த தேங்காய கோயிலுக்குள்ள அர்ச்சகர்கிட்ட கொடுக்கணும் என்று இஷிதா சொன்னாள். அதை கேட்டதும் மணிகண்டன் சொன்னான், இஷு, லக்ஷு, டிக்கெட் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கல. 2 டிக்கெட் ஸ்டேஜுக்கு சென்டராவும் 2 டிக்கெட் ஸ்டேஜோட ரைட் சைடும் 2 டிக்கெட் ஸ்டேஜோட லெஃப்ட் சைட்லும் தான் இருக்கு என்று சொன்னான். உடனே லக்ஷ்மி,
இஷிதா தேங்காயா கொடுக்கணும், அதனால அவ சென்டர்ல இருக்கிற டிக்கெட்ல போகட்டும் என்று லக்ஷ்மி சொன்னாள். அதை கேட்டதும் விக்ரம் அவசரமாக சொன்னான், நானும் மித்ராவும் ஸ்டேஜோட லெஃப்ட் சைட்ல போறோம், அங்கிருந்து திருக்கல்யாணம் நல்லா தெரியும் என்று சொன்னான். எல்லோருக்கும் தெரிந்து விட்டது இன்று விக்ரம் மித்ராவிடம் அவனுடைய காதலை சொல்ல போகிறான் என்று. அதனால் அவனுக்கு அந்த வாய்ப்பை எல்லோரும் உருவாக்கி கொடுத்தார்கள். அப்போ லக்ஷ்மி சொன்னாள், அப்ப நானும் இஷுவும் சென்டர்ல இருக்க டிக்கெட்ல போறோம் என்றாள். உடனே விக்ரம் தடுத்தான். இல்ல லக்ஷு, இந்த கூட்டத்துல நீங்க 2 பேர் மட்டும் தனியா போக கூடாது என்றான். பின்பு விக்ரம் சிவாஞ்சை பார்த்து, சிவா நீ இஷிதாவோட போ என்றான். பிறகு விக்ரம் வாசுவை பார்த்து, வாசு நீ லக்ஷ்மியோட போ என்றான். லக்ஷ்மியும் இஷிதாவும் ஏதோ சொல்ல வருவதற்கு முன்னாடியே விக்ரம் உறுதியாக சொன்னான், எதுவும் பேசாதீங்க, நீங்க 2 பேரும் என்னோட பொறுப்பு. உங்களை கூட்டிட்டு வந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது ஒரு அண்ணனா என்னோட கடமை என்றான். அதை கேட்டதும் யாரும் எதுவும் பேசவில்லை. விக்ரம் மித்ராவோடு உள்ளே சென்றான். லக்ஷ்மியும் வாசுவோடு மௌனமாக உள்ளே சென்றாள். கடைசியாக சிவாஞ்ச் டிக்கெட்களை எடுத்துக்கொண்டு இஷிதாவோடு கோயிலுக்குள் சென்றான். கோயிலுக்குள் வரிசையில் நடந்தபோது இஷிதாவுக்கு பின்னால் சிவாஞ்ச் நின்றிருந்தான். அந்த கூட்டத்தில் இஷிதாவின் சேலை அவளுடைய காலில் சிக்கியது. அவள் முன்னாடி விழப்போனாள். அந்த நேரத்தில் அவளுடைய கையில் இருந்த தேங்காய் கீழே விழும் நிலையில் இருந்தது. அந்த நொடியில் இஷிதாவின் பின்னால் இருந்து ஒரு வலிமையான கரம் இஷிதாவின் இடுப்பை பிடித்தது. அதே சமயம் இன்னொரு கரத்தால் இஷிதாவின் கரத்தை பிடித்து தேங்காய் விழாமல் தடுத்தது. இஷிதா சமநிலை அடைந்த போதுதான் அவள் உணர்ந்தாள் அது சிவாஞ்சின் கை என்று. அவன் அவளை பின்னால் இருந்து அணைத்தபடி இருந்தான். சிவாஞ்ச் உதவியதால் தான் நான் விழவில்லை என்றும் தேங்காயும் பாதுகாப்பாக இருந்ததென்றும் இஷிதாவுக்கு தெரியும். ஆனால் சிவாஞ்ச் அணைத்த போது இஷிதா உணர்ந்த அந்த உணர்வு அவளுக்குள் ஒரு புதுமையான அதிர்வை ஏற்படுத்தியது. இஷிதாவுடைய கன்னங்கள் சிவந்தது. திரும்பி பார்க்காமல் மெல்ல தேங்க்ஸ் என்று இஷிதா சொன்னாள். சிவாஞ்ச் அமைதியாக பரவாயில்ல, கவனமா நட என்றான். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கும் மேடைக்கு அருகில் இஷிதாவும் சிவாஞ்சும் மெதுவாக சென்றனர். அந்த மேடை முழுக்க தெய்வீக ஒளி பரவி இருந்தது. நாகஸ்வரம் ஒலிக்க தயாராக இருந்தது. மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. வரிசையில் நின்றபோது மேடைக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு சாமியார் சிவாஞ்சை பார்த்ததும் ஏதோ உணர்ந்தது போல எழுந்தார். அவர் அருகில் இருந்த திருநீற்றை எடுத்து எந்த வார்த்தையும் பேசாமல் சிவாஞ்சின் நெற்றியில் ஒரு பெரிய பட்டை இட்டார். சிவாஞ்ச் சற்று அதிர்ந்தான். இது என்ன என்று. பின்பு அவன் கை கொண்டு அதை துடைக்க முயன்றான். அந்த நேரத்தில் இஷிதா மெதுவாக சொன்னாள், அதை அழிக்காதீங்க, இது சிவபெருமானின் ஆசிர்வாதம் என்றாள். சிவாஞ்ச் மனதுக்குள் இஷிதாவை எதிரி என்று நினைத்தாலும் என்னவென்று தெரியாமல் அவன் கை தானாக கீழே இறங்கியது. அவன் திருநீற்றை அழிக்கவில்லை. அதற்கு பிறகு இஷிதா சாமியார் கொடுத்த மஞ்சள் தேங்காயை பூசாரியிடம் கொடுத்தாள். வெளியே இருந்த சாமியார் இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று இஷிதா பூசாரியிடம் சொன்னாள். பூசாரி சிரித்தார். சரி மகளே, இன்னும் சில நிமிஷங்கள்ல அம்மன் திருக்கல்யாணம் வைபவம் தொடங்கும், நீ போய் உட்காரு என்றார். பிறகு சிவாஞ்சை பார்த்து, பையனே நீ கொஞ்சம் இங்கே இரு என்றார் பூசாரி. பூசாரி அங்கிருந்து சென்றதும் சிவாஞ்ச் அவன் கையில் வைத்திருந்த இஷிதா கொடுத்த குங்குமத்தை இஷிதாவிடம் கொடுத்தான். இஷிதா அதை வாங்கி கொண்டு மேடைக்கு அருகே சென்று அமர்ந்தாள். சில நிமிடங்களில் பூசாரி மீண்டும் வந்தார். அவர் மீனாட்சி அம்மன் குங்குமத்தை எடுத்துக்கொண்டு சிவாஞ்சிடம் கொடுத்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடியும் வரை இந்த குங்குமத்தை உன் கையில் வைத்துக்கொள் என்று பூசாரி சிவாஞ்சிடம் சொன்னார்.
சிவாஞ்ச் ஏன் என்று கேட்க வாய் திறக்கும் முன் பூசாரி வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார். சிவாஞ்ச் கையில் இருந்த குங்குமத்தை அங்கிருந்த பாத்திரத்தில் வைக்க நினைத்தான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரு குரல், கையிலே வைத்திரு என்று சொன்னது போல இருந்தது. அதனால் சிவாஞ்ச் குங்குமத்தை அவன் கையில் வைத்தபடியே இஷிதாவின் இடது பக்கத்தில் தரையில் அமர்ந்தான். திருக்கல்யாணம் தொடங்கியது. நாகஸ்வரம் முழங்கியது. அந்த சங்கு ஊதிய சத்தம், அந்த ஒலி, அந்த ஒரு நொடி சிவாஞ்ச் இஷிதா இருவரும் உறைந்து நின்றார்கள். சிவாஞ்சின் மனதுக்குள் திடீரென்று ஒரு அந்நிய உலகம் திறந்தது. அவன் முன் ஒரு அரண்மனை, ஒரு இளவரசி. ஆனால் அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை. கண்ணீருடன் அவள் பழங்கால தமிழ் மொழியில் பேசினாள். எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்காக காத்திருப்பேன். நீயும் என்னை காதலிக்கிறாய், ஆனால் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இனி நான் உன்னிடம் வந்து என் காதலை நிரூபிக்க நான் உனக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் வழிபட்ட சிவபெருமானின் பேரில் சொல்கிறேன். என் காதல் உண்மை என்றால் என் இறைவன் என் பக்கம் இருந்து உனக்கு ஆதாரம் தருவார். அந்த வார்த்தைகள் சிவாஞ்சின் காதில் ஒலித்துக் கொண்டிருக்க மீண்டும் சங்கு ஊதும் சத்தம். சிவாஞ்ச் திடீரென்று நிகழ்காலத்திற்கு திரும்பினான். சிவாஞ்சின் மூச்சு வேகமாக இருந்தது. இது என்ன? யார் இந்த இளவரசி என்று அவன் மனதுக்குள் கேள்விகள். அந்த நேரத்தில் அனைவரும் எழுந்தனர். சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனின் கழுத்தில் தாலி கட்டும் புனித தருணம். சிவாஞ்ச் எழுந்தான். மறுபக்கம் இஷிதாவின் இதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு. ஆனால் அது என்ன உணர்வு என்று புரியவில்லை. சிவாஞ்ச் திடீரென்று எழுந்ததை பார்த்ததும் இஷிதாவும் எழுந்தாள். அந்த ஒரு நொடியில் இஷிதா எழுந்தபோது இஷிதாவின் தலை சிவாஞ்சின் வலது கையை தட்டியதால் சிவாஞ்சின் கையில் இருந்த குங்குமம் அனைத்தும் இஷிதாவின் உச்சி வகுட்டில் முழுதாக விழுந்தது. இஷிதாவின் உச்சி வகுடு சிவந்த குங்குமத்தால் நிரம்பியது. இஷிதா அதிர்ச்சியுடன் தன் தலையை தொட்டாள். கையில் சிவப்பு குங்குமம். இது எப்படி என்ற ஒரு குழப்பம். இஷிதா உடனே கர்ச்சீஃபை எடுத்து அதை துடைக்க முயன்றாள். அந்த நேரத்தில் சாமியார் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. இன்று குங்குமத்தை தண்ணீராலோ கையினாலோ அழிக்காதே என்று. இஷிதாவின் கை நின்றுவிட்டது. அவள் அதை அழிக்கவில்லை. அருகில் நின்றிருந்த சிவாஞ்ச் என்ன நடந்தது என்று கூட உணராமல் இருந்தான். திருக்கல்யாணம் முடிந்ததும் இருவரும் கைகளை உயர்த்தி நமஸ்காரம் செய்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் தெய்வங்கள் இருவரையும் ஆசிர்வதித்தன. ஆசிர்வாதமா? ஆம், திருமணம் முடிந்ததற்காக ஆசிர்வாதம் செய்தார்கள். ஏனென்றால் இருவருடைய இதயங்கள் கடந்த பிறவியிலேயே ஒன்றாகிவிட்டது. இந்த புனித நாளில் இயற்கை மீண்டும் சிவாஞ்சையும் இஷிதாவையும் திருமண பந்தத்தில் இணைத்துள்ளது. விதி தன் விளையாட்டை ஆரம்பித்து விட்டது. சிவாஞ்சுக்கு கடந்த பிறவியை பற்றி சிறு நினைவுகள் வந்திருந்தாலும் அவனுக்கு முழுதாக எதுவும் தெரியாது. இஷிதாவுக்கு கடந்த பிறவியை பற்றி ஒன்றும் தெரியாது. பிரார்த்தனை முடிந்ததும் சிவாஞ்ச் இஷிதாவை நோக்கி திரும்பினான். இஷிதாவை பார்த்தவுடன் சிவாஞ்சின் கண்கள் பெரிதானது. உன் தலையில எல்லாம் குங்குமம் எப்படியாச்சு என்று சிவாஞ்ச் கேட்டான். இஷிதா மெதுவாக எனக்கு தெரியல என்றாள். சிவாஞ்ச் உடனே கையை நீட்டி அதை தட்டிவிட முயன்றான். அந்த நேரத்தில் இஷிதா அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். வேண்டாம், அதை விடுங்க என்றாள். அதற்கு சிவாஞ்ச் ஏன் என்று கேட்டான். இஷிதா அமைதியாக சிவாஞ்சை பார்த்து சொன்னாள், சாமியார் சொன்னதை மறந்துட்டீங்களா? இன்று குங்குமத்தை அழிக்கக்கூடாது என்று சொன்னாரே என்று இஷிதா சிவாஞ்சிடம் சொன்னாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவாஞ்ச் உடனே அவனுடைய வலது உள்ளங்கையை பார்த்தான். அங்கே புரோகிதர் கொடுத்த குங்குமத்தை காணவில்லை. பின்பு அவன் அவனை சுற்றி தரையில் தேடினான். அங்கும் குங்குமம் எதுவும் இல்லை. பின்பு அவனுடைய தலையை சற்று உயர்த்தி பார்த்தபோது
இஷிதாவின் சிவந்த உச்சி வகுடு தெரிந்தது. அதை பார்த்ததும் சிவாஞ்ச் திடுக்கிட்டு போனான். அந்த புனித நாளில் இவை எல்லாம் ஒரு சின்ன சம்பவமா, அல்லது கடந்த பிறவியின் சத்தியம் இன்றே நிறைவேறியதா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் அந்த புனித தருணத்தில் இறுதி ஆர்த்தி காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் வாசு கண்களை மூடி இரு கைகளையும் கூப்பி மனமாற பிரார்த்தனை செய்தான். அந்த நொடியில் அவனுக்கு முன் ஒரு காட்சி திறந்தது. பழமையான அரண்மனை சூழல். அங்கே ஒரு பெண்ணின் குரல், கண்ணீர் கலந்த கோபம். அது சாபம் போல ஒலித்தது. இன்று நான் இருக்கும் இந்த நிலை, அதே நிலை உனக்கும் வரும். இந்த பிறவியிலேயோ அடுத்த பிறவியிலேயோ நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவள் என்றும் நீ எனக்கு சமமானவன் இல்லை என்றும் என் காதலை நீ நிராகரித்தாய். அதே போல உன்னையும் நீ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் உனக்கு சமமானவள் நான் இல்லை என்றும் ஒருத்தவள் உன்னை நிராகரிப்பாள். என் உண்மையான காதலை மதிக்காத நீ ஒரு நாள் நீயே என்னை தேடி வருவாய். ஆனால் அப்பொழுது நான் உன் அருகில் இருக்க மாட்டேன். எல்லாம் உன் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிருக்கும் விஷ்ணு என்று அந்த பெண்ணின் குரல் ஒலித்தது. அந்த பெயர் தெளிவாக காதில் விழுந்தவுடன் வாசு திடீரென்று கண்களை திறந்தான். மூச்சு வேகமாக இருந்தது. அவன் முகம் வெளிரி போயிருந்தது. இதே போல காட்சி இன்று காலையிலும் என் கனவுல வந்துச்சே. வாசு உள்ளுக்குள் பதறினான். அந்த விஷ்ணு நான் தானே? அந்த பொண்ணு என்ன கடந்த ஜென்மத்துல காதலிச்சாளா? அப்புறம் ஏன் நாங்க பிரிஞ்சோம் என்று தனக்குள் வாசு கேட்டுக்கொண்டான். அந்த பக்கம் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் கூட்டம் வெளியேறி கொண்டிருந்தது. மித்ராவும் விக்ரமும் கோயிலுக்குள்ளிருந்து வெளியே வந்தார்கள். விக்ரம் திடீரென்று நின்றான். மித்து என்று சொன்னான். மித்ரா திரும்பி பார்த்தாள். விக்ரம் ஆழமாக மூச்சு விட்டான். பின்பு மித்து, ஐ லவ் யூ என்றான். மித்ராவின் இதயம் ஒரு நொடி நின்றது. பின்பு விக்ரம் தொடர்ந்தான். நான் பல வருஷமா உன்னை காதலிக்கிறேன். ஆனா உன்னிடம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. என்னோட மனசுல இருக்க எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்றான். அவன் குரலில் இருந்த உண்மையும் கண்களில் இருந்த காதலையும் மித்ரா பார்த்தாள். ஆனால் மித்ரா அமைதியாக நின்றாள். அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. மித்ராவும் விக்ரமை காதலிக்கிறாள். ஆனால் ஏதோ ஒன்று அவளை தடுக்கிறது. ஏதோ தெரியாத தடுப்பு. நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று அவளால் சொல்ல முடியவில்லை. அது ஏன் என்று அவளுக்கே புரியவில்லை. இதயம் சம்மதிக்கிறது, ஆனால் ஆன்மா தடுக்கிறது. அந்த நேரத்தில் சிவாஞ்சும் இஷிதாவும் கோயிலின் என்ட்ரன்ஸுக்கு வந்தார்கள். சிவாஞ்ச் போனை எடுத்தான். வாசுவுக்கு அழைத்தான். வாசு, நீங்க எங்க இருக்கீங்க? என்ட்ரன்ஸ்க்கு வாங்க என்றான். பிறகு சிவாஞ்ச் விக்ரமை அழைத்தான். விக்ரம், என்ட்ரன்ஸ்க்கு வா என்றான். அனைவரும் மீண்டும் ஒரே இடத்தில் கூட போகிறார்கள். ஒரு பக்கம் கடந்த பிறவியின் சாபம், மறுபக்கம் வெளிப்படாத காதல், மூன்றாவது பக்கம் விதி ஏற்கனவே கட்டிய திருமண பந்தம். இந்த திருவிழா முடிந்தாலும் அவர்கள் வாழ்க்கையின் திருப்பம் இப்பொழுதுதான் தொடங்கியது. ஒரு தேங்காய், ஒரு குங்குமம், ஒரு பொறுப்பு. இந்த பொண்ணையும் இந்த தேங்காயையும் நீ தான் காப்பாத்தணும். என்ன அர்த்தம் இந்த வார்த்தைக்கு? ஏன் இந்த பொறுப்பு சிவாஞ்சின் கையில் போய் விழுது? இஷிதா தன்னுடைய வாழ்க்கை துணை யாரும் தெரியாமலே விதியின் கையில தன்னை ஒப்படைக்கிறாள். சிவாஞ்ச் புரியாத உணர்வுகளோடு அவளை காப்பாத்த அறியாமலே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். திருக்கல்யாணத்தில் நடந்த எல்லாமே ஒரு தற்செயலா, இல்ல பல பிறவிகள் காத்திருந்த ஒரு சந்திப்பா? தொடரும். இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஒரு நொடி நின்றிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இடத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையின் அடுத்த மௌனத்தையும் அடுத்த சந்திப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எம்பி ஆடியோ நாவல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கேட்கும் கதை அல்ல, உணரும் அனுபவம். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆத்யா.